எங்களோட வறுமைத்தனத்தை பார்த்து இந்த உதவியை செஞ்சதுக்கு நன்றி. நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வெளிநாட்டில் படுத்திருப்பீங்க, அந்த மத்தியிலும் எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு எங்களுக்காண்டி உங்களோட வேர்வையை சிந்தி இந்த உதவியை செஞ்சுருக்கீங்க. வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம். ஹலோ மச்சான், இது எந்த ஊரண்டு தெரியுமா? நம்மட பொடி ஏரியா அங்கப்பமா முறக்கட்டாஞ்சனியாம். எந்த ஏரியாவாம்? பாலேடி தோணாவாம். இந்த பாரு, இது என்னவாம்? என்னண்டு படியாம்? கிழிஞ்சு போச்சு. இந்த பாராம், இது என்ன வீடாம்? உதவி செஞ்ச வீடாம். எங்கெங்க உதவியாம்? கனடாவிலிருந்து கட்டாரிலிருந்துமாம். 2 உதவி வந்திருக்கு மச்சான். இதுக்கு முதல் 5 உதவி செஞ்சிருக்கேனா. இவங்களுக்கு ஆரம்பத்தில் பிறந்த நாள் உதவி தான் மச்சான் வருது. இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் யாருக்கும் தெரியுமா? அவங்க கனடாவா, அவங்களோட பேர் வந்து சாந்தி மகன் ரிஷியாம். அவங்களுக்கு தானே அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 4/10/2024 ரிஷி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு உதவி மச்சான், அவங்க வந்து கட்டாராம் 2-3 சகோதரர்களாம். இப்படி சொல்லட்டாமட்டு சொல்லிக்காங்க மச்சான். பேரும் சொல்லணாதான், ஊரும் சொல்லணாதான், மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும் சொன்னால் போதுமான்னு சொல்லிக்காங்க. அப்படி 2-3 சகோதரர்கள் கட்டார்லேருந்து இந்த மாதிரி குடும்பத்தில் வீடியோ பார்த்து உதவி செஞ்சுருக்காங்க மச்சான். மற்றது கனடாவில் இருக்கிற ரிஷி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த அறியும் அவங்களோட வீடு, அவங்களோட உதவியை கொடுத்துருவோமே. பாருங்களா அவங்களோட வீடை எப்படி இருக்கான். கட்டாரில் இருக்கிற 2-3 சகோதரர்கள் மற்ற சாந்திமா ரிஷி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க உங்களோட நிலைமையை பார்ப்போம், உங்களோட உதவியை கொடுத்துருவோமே. வாங்கலாம். தம்பி எப்படி இருக்கியா? சும்மா இருக்கியா? இங்க என்ன சாப்பிடுது? அது என்ன கண்ணில் வரப்பு? மண்ணுக்கா எடுக்கிறேனே, மண்ணுக்கா எடுத்தா தானே இப்படி கருப்பாகிற? புழுதியோ புழுதி. சரி, கழுத்தில் அந்த ஊத்த குடிச்ச மாய்க்கன்னு விளையாண்டவர் மண்ணுங்க பாய் போடுற இல்லையே. பாய் போட்டு படுத்து நித்திர போனா தெரியாத மண்ணுக்குள்ள வந்து படுத்துருவாங்கண்ணே. அதானே கண் இந்த கலம் இதெல்லாம் கருப்பா இருக்கி. எப்படி சாப்பிடு சாப்பிட முகமெல்லாம் புழுதியா? நீ மண்ணுக்கா வருது இப்படி புழுதியா இருக்கிற? சரி சரி. இது என்ன அதுக்கு ஒரு ஆரம் உதவிகள் வந்ததா? மரமாக அந்த வீடியோவில் பார்த்து வரலையா? வரலண்ணா. அப்படி ஒரு ஃபோன் நம்பர் வந்தது, அதுக்கும் கால் பண்ணலையே அவங்க? தெரில, அப்படியும் செய்யல. இது என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ தான் பார்த்தது. அந்த பொடியன்ற நிலைமை பேர் அந்த மண்ணுக்குள்ளே படுத்தது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு கவலைக்குரிய விஷயம் மாதிரி. வர்ற வீடியோ பார்த்து உங்களோட குடும்பத்தில் வீடியோ பார்த்து அந்த மாதிரி உதவிகள் வருது. இதுவும் முன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள் 4ஆம் தேதி 10/2024. அது ரிஷியான்னு சொல்லி அவங்க வந்து கனடாவில் இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து மட்டக்களப்பு தான். சரியா? அவங்க வந்து பிறந்த நாளுக்காக ஒரு உதவி ஒன்று தந்திருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கட்டாம்னு சொல்லி. இன்னும் ஒரு மட்டக்களப்பு தம்பி உறவுகள் அவங்க பேரும் சொல்லணும்ட்டாங்க. 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க. இப்படி சொல்லட்டாம்னு சொல்கிறாங்க. ஊரும் தேவையில்லை, அவங்களோட பேரும் தேவையில்லைண்டு இந்த மாதிரி சொல்லிக்காங்க தம்பி சகோதரர்கள். அவங்க இந்த மாதிரி 2-3 பேர் உதவி அவங்களும் முன்னுண்டு உங்களோட குடும்ப வீடியோ பார்த்து செய்திருக்காங்க. சரியா? அந்த உதவியை தரட்டுமா? சரியாப்பா மச்சான், அந்த உதவியை கொடுப்போம். சரியா? கனடா அவங்களோட பிறந்தநாள், ரிஷியோட பிறந்தநாள். அவங்களோடது 4/10/2024 அவங்களோட உதவி. நாங்கள் இதை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 20,000 வரைக்குண்ணே. மற்றது இந்த 2-3 பேர் சேர்ந்த கட்டாரில் இருக்காங்க உறவுகள். அவங்களும் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் தான், அவங்களும் மட்டக்களப்பு தான். சரியா? இவங்க 2-3 தம்பி சகோதரர்கள் தந்திருக்காங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. $18,000. மொத்தத்தில் 38,000. 2 உறவுகளும் கூட வீடியோ பார்த்து உதவிக்கு முன் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லலாம். அவங்களோட ரிஷியோட பிறந்த நாளும் மற்ற சகோதரம் 2-3 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அந்த சகோதரங்கள் இந்த உதவியை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் எங்களோட கஷ்டம், எங்களோட வறுமைத்தனத்தை பார்த்து இந்த உதவியை செஞ்சதுக்கு நன்றி. நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வெளிநாட்டில் படுத்திருப்பீங்க, அந்த மத்தியிலும் எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு எங்களுக்காண்டி உங்களோட வேர்வையை சிந்தி இந்த உதவியை செஞ்சுருக்கீங்க. வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம். என்று சொன்னால் எங்களோட சகோதரம் போல் நீங்கள் இந்த உதவியை செஞ்சுருக்கீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களை கடவுள் பாதுகாத்து கொள்ளுவார். உங்களை குடும்பமாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அடுத்தது பிறந்த நாளை கொண்டாடுற அந்த அண்ணாவுக்கு நான்
நன்றி சொல்றேன். அவரு 19 சின்ன வயசுதான். அந்த அண்ணன் அந்த அப்படி எனக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துக்க சொல்றேன். நிறைய ஆயுசு ஆண்டவர் கொடுக்கணும். அவங்கள இன்னும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளணும். நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஒரு குறையும் இல்லாதபடி, ஒரு நோய் நொடியும் இல்லாதபடி நிறைய ஆயுசோட அவங்க வாழணும்னு சொல்லி நான் பிறந்த நாள் வாழ்த்த சொல்றேன். நீ எப்படி உங்களோட வீடியோவை நீங்க மண்ணுல வளர்க்குறத பார்த்துதான் இந்த உறவுகள் முன்னுண்டு வந்து உதவியை செய்யறாங்க. சரியா? அது வந்து சாந்தி மகன் ரிஷி அவங்களோட பிறந்த நாள் இன்றைக்கு 4ஆம் தேதி. சரியா? மற்றது மட்டக்களப்பில் அந்த கட்டாரில் இருக்காங்க 2-3 பேர் அண்ணாமார் அவங்க இந்த உதவியை செஞ்சுங்க. அவங்களும் பேர் சொல்லணும்னாண்டியாங்க. இந்த பிறந்த நாளுக்குன்னு சொல்லி இந்த மற்ற கட்டாரில் இருக்கிற 2-3 பேர் சகோதரரும் அவங்களோட வாழ்த்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புது? அந்த பிறந்த நாள் கொண்டாடுற அவங்க எங்களுக்கு உதவி செஞ்ச பெரிய உதவி அறிக்கை. நாங்கள் எவ்வளோ பசியோடு இருந்துப்போம், எங்களுக்கு உதவி செஞ்ச எவ்வளோ அவங்களுக்கு நன்றி. அவங்கள பிறந்த நாளில் அந்த கடவுள் அவங்கள ஆயுத என்னை கூட்டி கொடுக்குறதுக்கு அவங்க கடவுளுக்கு என்ன உதவி செய்கிறேன். அந்த இது அந்த கட்டாரில் இருக்கிற அந்த 3 பேரும் எங்களுக்காண்டி அவங்களோட வேர்வை சிந்தி அவங்க எங்களுக்காக எங்களோட வீடியோவை பார்த்து காசு தந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மச்சான், கட்டாரில் இருக்கிற 2-3 சகோதரர்கள் பேரும் சொல்லணும். பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு உங்களோட உதவி என்ன தெரிய வரும். மற்ற சாந்தி மகன் ரிஷி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களோட உதவிகளை உங்களுக்கு கொடுத்து தான் சரியா மச்சான்? இந்த மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த முன்வந்து உதவியை செய்யுங்க மச்சான். நல்ல ஒரு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் மச்சான். இப்படி இவங்களுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டணும். வீட்டு கேட்ட மாதிரி ஒருவரும் உறவுகள் அந்த மாதிரி வரல. என்னமோ தெரியாது. நீங்கள் உங்களோட வாக்கு மூலமாக கேட்கல, மறுபடியும் கேட்கலாம். கேட்குமா? கிடைக்குமே. என்ன கதைக்கிறீக்கா? என்னன்னு சொன்னா தம்பி அண்ணர்கள் இப்போ பிறந்த காலம் இருந்து நாங்கள் கனகாலம் வச்சு இதே குடிசையில் தான் நாங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இதை கட்டி தரத்துக்கு ஒருத்தன் முன்வாரங்கள்ல. ஏன்னா கரண்ட் இல்லை, ஓலை குடிசையில் இருக்கோம். பிள்ளைகளை வச்சுட்டு பக்கத்தில் சவுக்காலையும் வர நெடுக பயத்தோட தான் வாழ்ந்து காலம் கழிச்சுட்டு இருக்கோம். என்னண்டா எங்களுக்கு இதை செஞ்சு தரத்துக்கு ஆட்ட உதவி கேட்குறேன்னு தெரியுது இல்லை. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களுக்கு முன் வந்து இந்த உதவியை செஞ்சு தந்தால் பெரிய உதவியாக இருக்கும். எங்களுக்கு ஒரு வீடு கட்டி தந்து அந்த மாதிரி கரண்டும் எடுத்து தந்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அது உங்களோட சகோதரமாக எங்களை நினச்சி இந்த உதவி செஞ்சு தந்தீங்கன்னா பெரிய ஒரு புண்ணியமாக போகும். அதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோப்படாங்க. இது மச்சான் இங்கே பாருங்க, அவங்க அந்த மண்ணுக்குள்ளே எடுத்து முகத்தை பாருங்க. அந்த கருப்பு புழுதி மாய் பட்டை மாய் கழுத்துல எல்லாம் கையிடுங்க. இந்த கழுத்துல எல்லாம் கோடு மாய் போட்டிருக்கு மச்சான். மண்ணுக்குள்ளே படுத்து தான் அந்த மாதிரி வந்துருக்கு. வேற முகத்தையும் பாருங்க, இந்த புழுதி பட்டிருக்கு மச்சான் முகத்தில். இந்த மாதிரி இவங்களை மண்ணுக்குள்ளே வளர்க்குறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இவங்களுக்கு அந்த ஒரு அளவுக்கு சின்ன செய்கிற அளவுக்கு பெருசாக போகாமல் சின்ன அளவு சீமந்து போட்டு கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடுக்கு முன்பாருங்க மச்சான். எல்லா உறவுகளும் சேர்ந்தா இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்சதை அந்த வீட்டு ஆசைப்படி செய்து கொடுக்கலாம். எல்லா உறவுகளும் சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேண்ட அளவுக்கு உங்களை முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சலன்னு சொன்னால் இந்த ஒரு அளவான ஒரு ரூம் ஒரு பிராந்த மாதிரி செய்து தந்தால் பரவாயில்லன்னு அப்படியே ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா மச்சான். ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு படுக்கிறது கஷ்டமாகி கண்ணெல்லாம் கருத்து இந்த புழுதி பட்டாப்பில் இருக்கு மச்சான். அஞ்சு வாருங்க ஒரு கண்ணையும் கழுத்தையும் இப்படி மண்ணுக்குள்ளே படுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வருத்தங்கள் வந்துடும். நல்ல உள்ளங்கால் பார்த்து இந்த வீடு கேட்ட மாதிரி பெருசாக தேவையில்லை மச்சான். ஒரு சின்ன ஒரு ரூமும் இவங்க படுக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு பிராந்தை மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க மச்சான். பெரிய ஒரு உதவியாக இருக்கும். பாருங்க மச்சான், அப்படி உதவிகள் வந்தால் பாருண்ணா. இது இப்படித்தான் உங்களோட அமைப்பு ஆரம்பத்தில் பிறந்தநாள் உதவியை தான் கொண்டு வந்தேன். உமாசங்கர் உதவி, அதுக்கு பிறகு டுவாயிலேருந்து வந்த உதவி. இது மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு 7 உதவி வந்திருக்குண்ணே. ஏற்கனவே 5 உதவி செஞ்சாச்சு, 2 உதவி. இப்படியே எதுவும் நல்ல உறவுகள் வந்து இந்த மாதிரி உதவிகள் தந்தால் நான் பாரன் என்னவோ செய்து கொள்ளுங்க. பாருண்ணா மச்சான், பாருண்ணா இது